எல்லாருக்கும் நமஸ்காரம். குலசேகர ஆழ்வார் ராமாவதாரத்தை எப்படியெல்லாம் தன்னுடைய பாசுரங்களிலே அனுபவித்திருக்கிறார் என்பதை சிறிது சிறிதாக நாம் இருப்போம். இன்றைக்கு குலசேகர ஆழ்வாரை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறேன். கிபி 8ஆம் நூற்றாண்டிலே கேரளாவில் சத்திரிய வம்சத்தில் திருமால் தன் மார்பில் அணிந்துள்ள கௌஸ்துபமணியின் அம்சமாக தோன்றினவர்தான் குலசேகர ஆழ்வார். ஸ்ரீரங்கம், திருக்கண்ணபுரம், திருமலை இப்படிப்பட்ட ஸ்தலங்களுக்கு புனித பயணம் சென்றிருக்கிறார். பெருமாள் திருமொழி, முகுந்தமாலை இவரது படைப்புகளாகும். படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே என்று ஒரு பாசுரத்தில் இவர் பாடியதால் அன்று முதல் வைணவ திருத்தலங்களிலே மூலவர் சந்நிதிக்கு முன்னால் இருக்கும் முதல் படி குலசேகரன் படி என்றே அழைக்கப்படுகிறது. திருமால் மீது பக்தி பூண்டிருந்ததால் மக்கள் இவரை பெருமாள் என்றே அழைக்கலானார்கள். அதனால் இவரது படைப்புக்கும் பெருமாள் திருமொழி என்று பெயரிடப்பட்டுள்ளது. தன்னுடைய 67வது வயதிலே அவர் பரமபதம் அடைந்தார். பெருமாள் திருமொழியிலே முதல் திருமொழியை நாம் எடுத்துக்கொள்வோம். அதிலே அவர் இக்ஷ்வாகு குல தெய்வமாக இருக்கும் ரங்கநாதரை பற்றி பாடியுள்ளார். அரங்கநாதரை தரிசிக்க தான் ஏங்குவதாக பாடுகிறார். அதிலே முதல் பாசுரம் பெருமாள் திருமொழி முதல் திருமொழி. முதல் பாசுரத்தின் அர்த்தத்தை சொல்லிவிட்டு பாசுரம் வாசிக்கிறேன். இருள் சிதறும்படி ஒளிவீசும் இரத்தின மணிகள் விளங்கும் நெற்றியையும் 1000 படங்களையும் உடைய நாகங்களின் தலைவனான ஆதிசேஷனாகிய வெண்ணிறப்படுக்கை மேல் பள்ளி கொண்டிருக்கும் ஸ்ரீரங்கநாதனை திருவரங்கம் என்ற பெரிய நகரத்துக்குள் தெளிந்த நீரை கொண்ட காவிரியாறு திருவடிகளை பிடிக்க துயில் கொள்ளும் கரிய மாணிக்கத்தை கோமளனை கண்ணார தரிசிக்கும் கழிக்கும் பேரு எப்பொழுது வாய்க்குமோ என்று சொல்லுகிறார். கேரளத்திலே வசிக்கும் மன்னர் அல்லவா, அதனால் தான் எப்பொழுது திருவரங்கனை போய் தரிசிக்கப் போகிறோம் என்று ஏக்கத்தோடு பாடுகிறார். அந்த பாசுரம் இருளீறிய சுடர்மணிகள் இமைக்கும் நெற்றி, இனத்தொத்தி பணிப்பணம் ஆயிரங்களார்ந்த அரவரச பெருஞ்சோதி அனந்தன் என்னும் அணி விளங்கும் உயர் வெள்ளை அணையை மேவி திருவரங்க பெருநகருள் தென்னீர் பொன்னி திரைக்கையால் அடிவருட பள்ளி கொள்ளும் கருமணியை கோமளத்தை கண்டுகொண்டு என் கண்ணினைகள் என்று கொலோ கழிக்கும் நாளே என்று பாடுகிறார். அடுத்த பாசுரம் 1000 வாய்களாலும் ஸ்தோத்திரங்கள் சொல்லி மகாவிஷ்ணுவை துதிப்பவனும் பால் போன்ற வெண்மையான உடலை கொண்டவனுமாகிய ஆதிசேஷன் அரங்கனிடம் கொண்ட அன்பால் அசுரர்களால் எம்பெருமானுக்கு இன்னல் வரக்கூடாது என்று எப்போதும் நெருப்பை வாயிலே உமிழ்ந்து கொண்டிருக்கிறானாம். சிவந்த நிறமுள்ள அந்த தீ அவனுடைய தலைகளின் மேல் கிளம்பி எங்கும் பறந்து ஒரு மேல் விதானம் அமைக்கப்பட்டதோ என்று நினைக்கும்படியாக அதன் கீழ் பள்ளி கொண்டுள்ள காயாம்பூ மாலை போன்ற பெரிய பெருமாளை செவிக்கையிலே மனம் தடுமாறி கீழே விழுந்து விடாமல் இருக்க அரங்கனின் கருவறை வாசலில் உள்ள வாசனை வீசும் தூணை பற்றி கொண்டு வாய் தினவு தீரும் மட்டும் துதிக்கும் நாள் என்றைக்கு வரப்போகிறது என்கிறார் குலசேகர ஆழ்வார். வாயோர் ஈரை ஞான்று துதங்களார்ந்த வளையுடம் பின் அழல் நாகம் உமிழ்ந்த செந்தி மீயாத மலர்ச்சென்னி விதானமே போல் மேன்மேலும் மிகவெங்கும் பறந்ததன் கீழ் காயாம்பூ மலர் பிறங்கலன்ன மாலை கடியரங்க தரவணையில் பள்ளி கொள்ளும் மாயோனை மனத்தூணே பற்றி நின்று என் வாயார என்று கொலோ வாழ்த்தும் நாளே என்று பாடுகிறார். எல்லா வகையிலும் பெருமை பொருந்திய பிரம்மன் தனது 4 நாவாலும் ஸ்தோத்திரம் சொல்லி 4 முகங்களாலும் அழகிய 8 கண்களாலும் எல்லா பக்கங்களிலும் தரிசனம் செய்து கழிக்கும்படி பொன் போன்ற தனது தாமரையை ஒத்த நாபி விளங்கும்படி திருவரங்கத்தில் பாம்பனையில் பள்ளி கொண்டிருக்கும் பெரிய பெருமாளின் திருவடியின் கீழ் பூக்களை சொரிந்து வணங்கி அங்குள்ள அடியார்களோடு நெருங்கி நிற்கும் நாள் எதுவோ. இந்த பொருள்பட குலசேகர ஆழ்வார் பாடியிருக்கும் பாசுரம் இதோ. எம்மாண்பின் அயன் 4 நாவினாலும் எடுத்தேற்றி 2 முகமும் கொண்டு எம்மாடும் எழிற்கண்கள் எட்டினோடும் தொழுதேத்தி இனிதிரைஞ்ச நின்ற செம்பொன் அம்மான் தன் மலர்க்கமல கொப்புள் தோன்ற
அணியரங்கத் தரவணையில் பள்ளி கொள்ளும் அம்மான்றன் அடியினை கீழ் அலர்களிட்டு அங்கு அடியவரோடு என்று கொலோ அணுகும் நாளே என்று பாடுகிறார். அடுத்த பாசுரம். குதிரை வடிவில் தன்னை கொல்ல வந்த கேசி என்ற அசுரனை கொன்ற கடல் போன்ற நிறமுடைய என் கண்ணனை இந்திரன் சினம் கொண்டு கல்மழை பொழியச் செய்ய 7 நாட்கள் கோவர்த்தனகிரியை குடையாக பிடித்து பசுக்களையும் யாதவர்களையும் காத்த ஆயகுல சிங்கத்தை, தேவர்கள் தலைவனை, அழகிய தமிழ் போல் அழகிய சம்ஸ்கிருதம் போல் உயர்ந்தவனை, பற்றை துறந்த ரிஷிகள் தானிக்கும் திருவரங்கத்தில் சயனம் கொண்டவனை நாக்கு தடிக்கும்படி துதித்து என் கைகள் அன்று கொய்த மலர்களை அள்ளி சொரிந்து கைகூப்பி சேவிக்கும் திருநாள் என்று வரும் என்று பாடுகிறார். மாவினை வாய் பிளந்துகந்த மாலை வேலை வண்ணனை என் கண்ணனை வன்குன்றமேந்தி ஆவினை அன்று உயக்கொண்ட ஆயரேற்றை அமரர்கள் தம் தலைவனை அந்தமிழின் இன்ப பாவினை அவ்வடமொழியை பற்றற்றார்கள் பயில் அரங்கத் தரவணையில் பள்ளி கொள்ளும் கோவினை நாவுற வழுத்தி எந்தன் கைகள் கொய்மலர் தூ என்று கொலோ கூப்பும் நாளோ. அடுத்த பாசுரம். தும்புருவும் நாரதரும் பெருமானின் கல்யாண குணங்களை இனிய இசையுடன் பாடிக்கொண்டு துதிக்க, சதுர்முகன் தன் 4 வாய்களால் 4 வேத மந்திரங்களை ஓதி வணங்க, மாட மாளிகைகள் நிறைந்த செல்வம் கொழிக்கும் ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொண்டிருக்கும் நீலமணி நிறம் கொண்ட எம்பெருமானை தரிசித்து, என் பூச்சூடிய தலை வெறும் தலை பரந்தாமனின் தாமரை பாதத்தில் பட்டால் நோகுமென்று பூச்சூடி இருக்கிறாராம். அவன் தாமரை பாதங்களில் வணங்கும் நாள் எந்நாளோ என்று பாடுகிறார். இணையில்லா இன்னிசை யாழ் கெழுமி இன்பத் தும்புருவும் நாரதனும் இறைஞ்சி ஏத்த துணையில்லா தொன்மறை நூல் தோத்திரத்தால் தொன்மலர்கண் அயன் வணங்கி போவாதேத்த மணிமாட மாளிகைகள் மல்கு செல்வ மதிளரங்கத் தரவணையில் பள்ளி கொள்ளும் மணிவண்ணன் அம்மானை கண்டுகொண்டு என் மலர் சென்னி என்று கொலோ வணங்கும் நாளே என்று பாடுகிறார். அடுத்த பாசுரம். வண்டுகள் தேனுறிஞ்சும் தாமரை பூவில் தோன்றிய பிரம்மனும் சிவபெருமானும் இந்திரனோடு மற்றைய தேவர்களின் கூட்டமும் அரம்பை முதலான நடன மங்கையரும் தெளிந்த ஞானத்தை உடைய முனிவர்கள் குழாமும் ஒருவருக்கொருவர் நெருக்கி தள்ளி பார்க்குமிடமெல்லாம் பூக்களை தூவிக்கொண்டு வந்து சேரும் இடமான தேன் நிறைந்த மலர் சோலைகள் சூழ்ந்த ஸ்ரீரங்கத்தில் அனந்தாழ்வான் போல் மேல் சயனித்திருக்கும் கடல் நிறத்தவனான செந்தாமரை போன்ற விழிகளும் பூரண சந்திரன் போன்ற வதனம் கொண்ட ஸ்ரீரங்கநாதனை கண்டு என் மனம் உருகும் நாள் என்று வரும் என்று பாடுகிறார். அழிமலர் மேல் அயன் அரண் இந்திரனோடு ஏனை அமரர்கள் தம் குழுவும் அரம்பையரும் மற்றும் தெளிமதி சேர் முனிவர்கள் தம் குழுவும் முந்தி திசை திசையில் மலர் தூவி சென்று சேரும் களி மலர் சேர் பொழிலரங்கத் துரகபேரி கண் வளரும் கடல் வண்ணர் கமலக் கண்ணும் ஒளி மதி சேர் திருமுகமும் கண்டுகொண்டு என் உள்ளமிக என்று கொலோ உருகும் நாளே என்று பாடுகிறார் குலசேகராழ்வார். பிறர் செய்த நன்மையை மறந்து அவரே இகழும் கீழ்குணத்தை மனத்திலிருந்து விரட்டி வஞ்சனைகளை போக்கி ஐம்புலன்களையும் கட்டுப்படுத்தி பழவினைகளை வேறறுத்து அதிகாலை காலை மதியத்துக்கு முன் மாலை சந்தியாகாலம் இரவு என்ற 5 வேளைகளிலும் பரம்பரையை கடைபிடித்து இறைவனை தொழுது வாழும் பக்தர்களுக்கு கதியாக இருக்கும் காவிரியால் அழகு பெற்ற திருவரங்கத்தில் பாம்பனையில் பள்ளி கொண்ட மாயவனை தரிசித்து என் கண்களில் ஆனந்த கண்ணீர் ததும்பும் நாள் என்று வரும் என்று கேட்கிறார் குலசேகராழ்வார். அந்த பாசுரம் இதோ. மரந்திகழும் மனமொழிந்து மஞ்சமாற்றி ஐம்புலன்கள் அடக்கி இடர்பார துன்பம் துறந்து இருமுப்பொழுதேத்தி எல்லையில்லா தொல்
நெறிக்கண் நிலை நின்ற தொண்டரான அறந்திகழும் மனத்தவர்தம் கதியை பொன்னி அணியரங்கத் தரவணையில் பள்ளி கொள்ளும் நிறந்திகழும் மாயோனைக் கண்டு என் கண்கள் நீர்மல்க என்று கொலோ நிற்கும் நாளே என்று பாடுகிறார். அடுத்த பாசுரம் பார்க்கலாம். அம்புகளோடு கூடிய பெரியதான சார்ந்தும் என்னும் வில்லும் வளைந்த நன்றாக சுழிந்த பாஞ்சசன்யம் என்ற சங்கும் எதிரிகளின் சிரசை துண்டிக்கும் சுதர்சன சக்கரமும் பகைவர்களை அழிக்கும் கௌமோதகி என்ற கதாயுதமும் வெற்றி தரும் ஒளிமிக்க நாந்தகம் என்ற வாளும் காற்றைப் போல் விரைந்து செல்லும் கருடாழ்வாரும் நாற்புறமும் சூழ்ந்து காக்க மீன்கள் நிறைந்த பெரிய வயல்களாலும் சோலைகளாலும் சூழப்பட்ட ஸ்ரீரங்கத்தில் பாம்பனையில் சயனித்திருக்கும் ஸ்ரீரங்கநாதனை தரிசித்து அதன்பின் என்றும் பிரியாமல் இருக்கும் பாக்கியம் கொடிய பாபம் செய்த அடியேனுக்கு கிட்டும் நாள் எந்நாளோ என்று கேட்கிறார் குலசேகராழ்வார். கோலார்ந்த நெடுஞ்சார்கம் கூனச்சங்கம் கொலையாழி கொடுந்தண்டு கொற்ற ஒள்வாள் காலார்ந்த துதி கருடன் என்னும் வென்றி கடும் பறவை இவை அனைத்தும் புறஞ்சூழ் காப்ப சேலார்ந்த நெடுங்கமுனி சோலை சூழ்ந்த திருவரங்கத் தரவணையில் பள்ளி கொள்ளும் மாலோனை கண்டு இன்பக் கலவியெய்தி வல்வினையேன் என்று கொலோ வாழும் நாளே என்று பாடுகிறார். அடுத்த பாசுரம். எந்நாளும் திருப்தி அடையாத பேராசை கொண்ட தொண்டர் குழாத்துடன் கூடி உனது பெருமைகளை விரிவாகப் பாடி அப்போதும் முழுமை அடையாத மகிழ்ச்சியோடு விழிகளில் மழை போல் கண்ணீர் பெருக உன்னை நினைத்து கரைந்து துதித்து தினமும் இசைக்கருவிகளினின்றும் எழும் பண்ணோசை கடலொலி போல் முழங்கும் திருவரங்கத்தில் பாம்பனையில் சயனித்து பகைவரோடு போரிடுவதையே தொழிலாக கொண்ட சுதர்சன சக்கரத்தை தரித்திருக்கும் பரந்தாமனை தரிசித்து ஆனந்தத்தில் துள்ளி கூத்தாடி பூமியிலே புரளும் நாள் என்று வரும் என்கிறார். தூராத மனக்காதல் தொண்டர் தங்கள் குழாம் கொழுவி திருப்புகழ்கள் பலவும் பாடி ஆறாத மனக்களிப்போடு அழுத கண்ணீர் மழை சோர நினைந்துருகி ஏற்றினாலும் சீரார்ந்த முழவோசை பறவை காட்டும் திருவரங்கத் தரவணையில் பள்ளி கொள்ளும் போராழி அம்மானைக் கண்டு துள்ளி பூதலத்தில் என்று கொலோ புரளும் நாளே என்று பாடுகிறார். வானகம் வாழ தேவர்கள் கடைத்தேற பூமி புனிதம் பெற பூலோகத்து உயிர்கள் வாழ துன்பத்தை தரும் பாவம் அகல துக்கமில்லாத சுகம் வளர எப்பொழுதும் மனத்தில் மகிழ்ச்சியோடு இருக்கும் அடியார்கள் வாழ அன்போடு தென்திசை நோக்கி பள்ளி கொண்டிருக்கும் அழகிய ரங்கனது சந்நிதியிலே பக்தியில் திளைக்கின்ற தொண்டர் கூட்டத்தில் சேர்ந்து அடியேனும் அவர்களைப் போலவே பாடி ஆடி களிப்புடன் திளைக்கும் நாள் என்று வரும் என்று கேட்கிறார். வன்பெரு வானகமுய்ய அமரருய்ய மண்ணுய்ய மண்ணுலகில் மனிதருய்ய துன்பமிகு துயரகல அயர் ஒன்றில்லா சுகம் வளர அகமகிழும் தொண்டர் வாழ அன்பொடு தென்திசை நோக்கி பள்ளி கொள்ளும் அணியரங்கன் திருமுற்றத்து அடியார் தங்கள் இன்பமிகு பெருங்குழுவு கண்டு யானும் இசைந்து உடனே என்று கொலோ இருக்கும் நாளே என்று பாடுகிறார். அடுத்த பாடலோடு இந்த முதல் திருமொழி முடிகிறது. அதை படித்து நிறைவு செய்வோம். மணல் திட்டுகளை கரையாக கொண்ட காவிரி நடுவே ஸ்ரீரங்கத்தில் பாம்பனை மேல் சயனித்திருக்கும் கடல் நிறமுடைய ஸ்ரீரங்கநாதரை கண்கள் திருப்தியடையும்படி தரிசித்து மகிழ வேண்டும் என்ற ஆசையால் வெண்கொற்ற குடையும் வீரமிக்க படையும் வெற்றியும் ஒளியும் பொருந்திய வாளையும் கொண்டவரும் மதுரைக்கு தலைவனும் கொடைகுணம் படைத்தவருமான குலசேகர பெருமாள் அருளி செய்த தமிழ்நடைமிக்க இந்த பாசுரங்களை பக்தியுடன் படிக்கக்கூடியவர்கள் நன்மை தரும் நாராயணன் திருவடியில் சேர்வார்கள் என்பது திண்ணம் என்பது இதன் அர்த்தம். இதை பலஸ்ருதி என்று நாம் சொல்லுவோம்.
இது முன்னால் சொன்ன 10 பாடல்களை பாடினால் இந்த பலன் கிடைக்கும் என்று தொனிப்பது போல் இருக்கிறது. திடர் விளங்கு கரை பொன்னி நடுவு பாட்டு திருவரங்கத் தரவணையில் பள்ளி கொள்ளும் கடல் விளங்கு கருமேனி அம்மான் தன்னை கண்ணார கண்டு உகக்கும் காதல் தன்னால் குடை விளங்கு விரல் தானை கொற்ற ஒழ்வாள் கூடலர்கோன் கொடை குலசேகரன் சொற்செய்த நடை விளங்கு தமிழ் மாலை 10 வல்லார் நலந்திகள் நாரணனடிக்கீழ் நண்ணுவாரே என்று பாடுகிறார். தேடினாலும் கிடைப்பதற்கரிதானவனும் வலிமையை கொடுப்பவனும் தேன் போல இனிப்பவனும் திருவரங்கத்தில் எழுந்தருளி இருப்பவனும் திருமகள் உரையும் மார்பில் என்றும் வாடாத துளசி மாலையை அணிந்திருப்பவனுமான ஸ்ரீரங்கநாதனை போற்றி அவனிடத்தில் மயக்கமுற்ற மனத்தினராய் ஆடிப்பாடி அகமகிழ்ந்து அவன் நாமாக்களை கூறி அயர்வடையும் மெய்யடியார்களைக் கண்டு வணங்கும் பாக்கியம் பெற்றேனாகில் அதுவே நான் கண் பெற்றதுக்கு பயனாகும் என்று சொல்கிறார் ஆழ்வார். தேட்டரும் திரள் தேனினை தென்னரங்கனை திருமாது வாட்டமில் வனமாலை மார்வனை வாழ்த்தி மால்கொள் சிந்தையராய் ஆட்டமேவி அலந்தழைத்து அயர்வெய்தும் மெய்யடியார்கள் தம் ஈட்டங்கண்டிடக் கூடுமேல் அது காணும் கண் பயனாவதே. அடுத்த பாசுரம். தாமரையில் வீற்றிருக்கும் மகாலட்சுமியின் திருத்தோள்களை தழுவி மயங்கியதும் ஒளியுள்ள வானத்தால் 7 மரங்களை துளை செய்ததும் பசுக்கூட்டங்களை மேய்த்ததுமாகிய செயல்களையே நினைத்து ரங்கநாதா என்று ஆடிப்பாடி அவன் திருநாமங்களை சொல்லி அழைக்கின்ற அடியார்களின் பாதத்துகள்களில் நான் புரளும் பாக்கியம் பெறுவேனாகில் கங்கை நீரிலே அமிழ்ந்து குளிக்க வேண்டும் என்ற ஆசை எதற்காக? அது தேவையே இல்லை. தோடுலாமலர் மங்கை தோளினை தோய்ந்ததும் சுடர் வாழியால் நீடு மாமரம் சென்றதும் நிறை மேய்த்ததும் இவையே நினைந்து ஆடிப்பாடி அரங்காவோ என்றழைக்கும் தொண்டரடி பொடியாட நாம் பெரில் கங்கை நீர் குடைந்தாடும் வேட்கை என்னாவதே என்கிறார். அடுத்த பாசுரம். நப்பின்னையை மணக்கும் பொருட்டு 7 எருதுகளை வலியடக்கியதும் வராகமாகி பூமியை தன் கோரைப்பற்களில் குத்தி எடுத்து வந்ததும் முன்னர் ராமாவதாரம் எடுத்து பகைவரை அழித்ததும் திருவிக்கிரமனாய் உலகளந்ததுமான பெருமைகளை பாடி காவேரி வெள்ளம் போன்று கண்களில் நீர் பெருக்கி அரங்கன் கோயில் முற்றத்தை சேராக்குகின்ற பாகவதர்களின் திருவடி சேற்றினை எடுத்து என் நெற்றியிலே திலகமாக நான் தீட்டிக் கொள்வேன். ஏரடர்த்ததும் ஏனமாய் நிலம் கீழ்ந்ததும் முன் இராமனாய் மாரடர்த்ததும் மண்ணளந்ததும் சொல்லி பாடி வண் பொன்னி பேர் ஆறுபோல் வரும் கண்ணநீர் கொண்டு அரங்கன் கோயில் திருமுற்றம் சேறு செய் தொண்டர் சேவடி செழும் சேரு என் சென்னிக்கு அணிவனே என்கிறார். அடுத்த பாசுரம். தோய்த்து குளிர்ந்த தயிருடன் வெண்ணெய் பாலையும் ஒரே சமயத்தில் கண்ணன் உண்ண இதை பார்த்த யசோதை கோபத்துடன் கயிற்றினால் கட்டி போட வலுவான தோளினை உடைய எம்பிரானை தொண்டர்கள் நாக்கு தடிக்கும் அளவு நாராயணா என்றழைத்து தேகம் காய்ப்பேறுமளவு விழுந்து வணங்கி பாடி வழிபட்டு ஆனந்தப்படுவார்கள். அவர்கள் திருவடி போற்றி என் மனமானது பல்லாண்டு பாடும் என்கிறார். தோய்த்த தன் தயிர் வெண்ணெய் பாலுடன் உண்டலும் உடன்று ஆய்ச்சி கண்டு ஆர்த்த தோளுடை எம்பிரான் என் அரங்கனுக்கு அடியார்களாய் நாத்தழும்பு எழ நாரணா என்று அழைத்து மெய் தழும்பத் தொழுது ஏத்தி இன்புறும் தொண்டர் சேவடி ஏத்தி வாழ்த்தும் என் நெஞ்சமே என்று பாடுகிறார். வஞ்சத்துடன் வில் நான் எரிந்தாற்போல குரல் கொடுத்த 7 காளைகளின் கொம்புகளை முறித்தவனை, போரிட வந்த காளிங்கனை அடக்கிய ஆயர்குல தலைவனை, ஒளிமிகுந்த கற்களால் கட்டப்பட்ட வலிமை மிகுந்த பெரிய மதில்களால் சூழப்பட்ட தென்னரங்கத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீரங்கநாதன் வானவில் அலங்கரிக்கும் கார்மேகம் போன்ற உடலுடையவன். அந்த வடிவத்தை தங்கள் மனதில் பதிய வைத்து மெய் சிலிர்த்து கொண்டிருக்கும் பாகவதர்களின் பக்தியை நினைத்து என் மனம் மெய் சிலிர்க்கின்றது என்று பாடுகிறார் குலசேகராழ்வார். அந்த பாசுரம் இதோ.
பொய் சிலை குரல் இற்று எருத்தம் இருத்து போர் அரவு ஈர்த்த கோன் செய் சிலை சுடர் சூழொலி தின்ன மாமதில் தென்னரங்கனாம் மெய் சிலை கருமேகம் ஒன்று தம் நெஞ்சில் நின்று திகழப் போய் மெய் சிலிர்ப்பவர் தம்மையே நினைந்து என் மனம் மெய் சிலிர்க்குமே என்கிறார். முதலும் முடிவுமாய் எல்லாமுமாய் அற்புதமானவராய் ஆன தேவர்களின் தலைவரான ஸ்ரீரங்கநாதனுடைய சிறந்த மலர் போன்ற திருவடிகளை சேவிக்கும் பக்தி இல்லாத பாவிகளும் கடைத்தேறும் பொருட்டு பல இடங்களுக்கு சென்று சுற்றி குற்றமற்ற நல் வழிகளை காட்டும் எனது நாதனான ரங்கனிடம் பக்தியை உடைய அன்பர்களிடம் என் நெஞ்சம் எப்பிறப்பிலும் அன்பு கொண்டு இருக்கும் என்கிறார். ஆதி அந்த மனந்தம் அற்புதம் ஆன வானவர்தம் பிரான் பாதமாமலர் சூடும் பத்தி இல்லாத பாவிகள் உய்ந்திட தீதில் நன்னெறி காட்டி எங்கும் தெரிந்து அரங்கன் எம்மானுக்கே காதல் செய் தொண்டர்க்கு எப்பிறப்பிலும் காதல் செய்யும் என் நெஞ்சமே என்று பாடுகிறார். நீருண்ட மேகக்கூட்டம் போன்ற திருமேனியையும் நன்கு சுடர்விடும் முத்துக்கள் போன்ற வெளுத்த புன்சிரிப்பை உடைய வாயையும் மாலைகள் அணிந்த திருமார்பினையும் உடைய ஸ்ரீரங்கநாதன் என்கின்ற அரும்பெரும் ஜோதியை நுகர விரும்பியவராகி அவ்வாறே நூல் போன்ற இடையை கொண்ட மடைந்தரிடம் அவ்வாறே சேர்ந்து அதனால் ஆனந்த பரவசமாகி கண்ணீர் சொரிந்து நிற்கும் அடியார்களின் இரு பாதங்களுக்கும் என் உள்ளம் ஒப்பற்ற அன்பை செலுத்தும் என்கிறார். காரினம் புரை மேனி நற்கதிர் முத்த வெண்ணகை செவ்வாய் செய்யவாய் ஆரமார்வன் அரங்கன் என்னும் அரும்பெரும் சுடருன்றினை சேரும் நெஞ்சினராகி சேர்ந்து கசிந்திழிந்த கண்ணீர்களால் வார நிற்பவர் தாளினைக்கொரு வாரமாகும் என் நெஞ்சமே என்று பாடுகிறார். அலை வீசும் திருப்பார்கடலில் பள்ளி கொள்பவனும் நருந்தேன் மிக்க துளசி மாலை அணிந்த பெரிய திருமார்பை உடையவனும் செந்தாமரை மலர் போன்ற விழிகளை கொண்டவனுமான ஸ்ரீரங்கநாதன் மேல் மையல் கொண்டு ஆடிப்பாடி திரிந்து அவன் புகழ் பரப்பிய பாகவத அடியார்களுடைய வாழ்க்கை முறை என் மனத்தை ஈர்க்கின்றது என்கிறார். மாலையுற்ற கடல் கிடந்தவன் வண்டு கிண்டு நருந்துழாய் மாலையுற்றவரை பொருந்திரு மார்வனை மணிக்கண்ணனை மலர்கண்ணனை மாலையுற்றெழுந்தாடி பாடி திரிந்து அரங்கன் எம்மானுக்கே மாலையுற்றிடும் தொண்டர் வாழ்வுக்கு மாலையுற்றது என் நெஞ்சமே. இந்த மாலை என்கிற வார்த்தையை பலவிதமான அர்த்தங்களில் பொதிந்து பாடியிருக்கிறாள் இந்த பாசுரத்தில். மிகவும் அழகான பாசுரமாக இருக்கிறது. இடைவிடாமல் ஆனந்த கண்ணீர் சொரிய சரீரத்தில் மயிர்பூச்செறிய அவன் தரிசனத்துக்கு ஏங்கி உடலிழைத்து தளர்ந்து போய் அவன் பெருமையை பாடுமையில் வீழ்ந்து வணங்கி கெஞ்சி என் தந்தையும் தலைவனுமான ஸ்ரீரங்கநாதனுக்கு தொண்டர்களாய் அவன் மீது பித்தாகி திரிகிறவர்கள் பைத்தியக்காரர்கள் அல்ல. பக்தியை புரிந்து கொள்ள முடியாமல் அவர்களை பித்தர்கள் என்று சொல்பவர்களே பித்தர்கள் என்று சொல்கிறார். மொய்த்து கண்பனி சோர மெய்கள் சிலிர்ப்ப ஏங்கி இழைத்து நின்று ஏய்த்து கும்பிடு நட்ட மிட்டெழுந்தாடி பாடியிறைஞ்சி என் அத்தன் அச்சன் அரங்கனுக்கு அடியார்களாகி அவனுக்கே பித்தராமவர் பித்தரல்லர்கள் மற்றையார் முற்றும் பித்தரே என்று பாடுகிறார். அடுத்த பாடல் சிறந்த தாமரை மலரில் வீற்றிருக்கும் திருமகளின் மணாளனான ஸ்ரீரங்கநாதனுடைய உண்மையான பக்தர்களுடைய எல்லையில்லாத கைங்கரியத்தில் எப்பொழுதும் ஈடுபாடு கொண்ட மனத்தவராய் கொல்லிக்காவலன் மதுரை அரசன் உறையூர் வேந்தனான குலசேகர ஆழ்வார் அருளிய இந்த இனிய தமிழ் மாலையினை பக்தியோடு பாட வல்லவர்கள் தொண்டருக்கு தொண்டராவார்கள். இது பலஸ்ருதி என்று சொல்வார்கள். அதுபோல் இருக்கிறது. இதை வாசித்தால் என்ன பலன் என்று துணிக்கிறது. அல்லி மாமலர் மங்கைநாதன் அரங்கன் மெய்யடியார்கள் தம் எல்லையில் அடிமை திறத்தினில் என்றும் மேவு மனத்தனாம் கொல்லி காவலன் கூடல் நாயகன் கோழிக்கோன் குலசேகரன் சொல்லின் இன்தமிழ் மாலை வல்லவர் தொண்டர் தொண்டர்களாவரே என்று சொல்லி முடிக்கிறார். இந்த இரண்டாம் மொழியை நாம் மூன்றாம் திருமொழிக்குள் பிரவேசிப்போம். அது அரங்கன் மேல் அயல் என்று தலைப்பு கொண்டுள்ளது. கலிவிருத்தத்தில் எழுதியிருக்கிறார்.
முதல் பாசுரம். நிலையற்ற பொய்யான வாழ்க்கையை உண்மை என எண்ணி வாழும் இவ்வுலகத்தவரோடு நான் சேர்வதில்லை. ஐயனே ரங்கா என்று உன் நாமங்களை சொல்லி அழைக்கின்றேன் திருமாலே, உன்னிடமே என் மையல் நீங்காது இருக்கின்றது என்கிறார். மெய்யில் வாழ்க்கையை மெய்யெனக் கொள்ளும் இவ்வையன் தன்னோடும் கூடுவதில்லை யான். ஐயனே அரங்கா என்றழைக்கின்றேன், மையல் கொண்டொழிந்தேன் எந்தன் மாலுக்கே என்கிறார். அடுத்த பாடல். நூல் போன்ற இடையை கொண்ட மடந்தையரிடம் பாசத்தோடு வாழும் இந்த உலக மனிதரோடு எனக்கு ஒட்டுதல் இல்லை. ரங்கநாதா என்று கூப்பிட்டு பாடியாடும் என்னிடம் பரிவு காட்டும் திருமாலிடமே நான் காதல் கொண்டிருக்கிறேன் என்று பாடுகிறார். நூலினேரிடையார் திறத்தே நிற்கும் ஞாலந்தன்னோடும் கூடுவதில்லையான். ஆவியா ஆலியா அழையா அரங்கா என்று மாலெழுந்தொழிந்தேன் எந்தன் மாலுக்கே என்கிறார். அடுத்து இன்னொரு பாடல். மன்மதனுடைய அழகிய கொடிய வில்லுக்கு கட்டுப்பட்டு நடக்கின்ற இப்பூலகத்தவரோடு என்னால் சேர முடியவில்லை. மார்பிலே முத்தாரங்கள் அணிந்தவன், எங்குமாய் எல்லாமுமாய் அளவிட முடியாத குணங்களுடன் வியாபித்திருப்பவன், அடியவர்களை நரகத்தில் சேராதபடி காத்தருள்பவன், நலமெல்லாம் தரும் நாராயணனான ஸ்ரீரங்கநாதன் மேல் என் மனம் பித்தாகி அலைகின்றது என்று சொல்கிறார். மாறனார் வரி வெஞ்சிலை காட்செய்யும் பாரினாரோடும் கூடுவதில்லை யான். ஆரமார்வன் அரங்கன் அனந்தன் நல் நாரணன் நரகாந்தகன் பித்தனே என்று பாடுகிறார். உணவுக்காகவும் உடைக்காகவும் பாடுபடும் இம்மண்ணுலகத்தாரோடு நான் சேர்வதில்லை. உலகம் முழுவதிலும் உறைபவன், கொடிய மனமுடைய பூதனையின் முலை அமுது செய்த வாயை உடைய ஸ்ரீரங்கநாதன் மீது பித்து கொண்டவனாக இருக்கிறேன் என்று பாடுகிறார். உண்டியே உடையே உகந்தோடும் இம்மண்டலத்தோடும் கூடுவதில்லை யான். அண்டவாணன் அரங்கன் வன்பேய் முலை உண்டவாயன் தன் உண்மத்தன் காண்மினே என்று பாடுகிறார். குற்றமற்ற நல்ல வழிகள் இருக்க அவற்றுக்கு மாறான வழிகளில் செல்லும் அநீதியாளர்களோடு நான் சேர்வதில்லை. உலகங்களுக்கெல்லாம் முதல்வனான ஆயர்குலத்தில் ஸ்ரீகிருஷ்ணனாக அவதரித்தவனான தாமரை செல்வி மகாலட்சுமியின் மணாளனான ஸ்ரீரங்கநாதனின் வடிவில் பித்தாகி நிற்கின்றேன் என்கிறார். தீதில் நன்னறி நிற்க அல்லாது செய் நீதி யாரோடும் கூடுவதில்லை யான். ஆதி அயன் அரங்கன் ஆதி ஆயன் அரங்கன் அத்தாமரை பேதைமா மணவாளந்தன் பித்தனே என்கிறார். என்னைப் போல இறைவனிடம் அன்பு செலுத்தாதவர்களோடு நான் பழக மாட்டேன். தேவலோக வாழ்க்கையை ஒரு பொருட்டாகவே நான் கருதுவதில்லை. விண்ணுலத்தோருக்கு தலைவனாய் ஸ்ரீரங்கத்தில் கோயில் கொண்டுள்ள எம்பிரானுக்கு அடுத்து வரும் 7 பிறப்பிலும் பக்தி கொண்ட பித்தனாக இருப்பேன். எம்பரத்தர் அல்லாரோடும் கூடலன் உம்பர் வாழ்வை ஒன்றாக கருதலன் தம்பிரான் அமரர்க்கு அரங்கநகர் எம்பிரானுக்கு எழுமையும் பித்தனே என்று பாடுகிறார். அடுத்தொரு பாடல். சிவந்த கண்களை உடைய திருமால் எந்த விஷயத்திலும் எவரோடும் சேரும் புத்தியை எனக்கு கொடுக்கவில்லை. அப்பனே ரங்கநாதா என்று அழைக்கின்ற பித்தனாயிருக்கும்படியே என்னை பணித்திருக்கிறான். எத்திரத்திலும் யாரோடும் கூடும் அச்சித்தந்தனை தவிர்த்தனன் செங்கண்மால் அத்தனே அரங்கா என்றழைக்கின்றேன், பித்தனாய் ஒழிந்தேன் எம்பிரானுக்கே என்று பாடுகிறார். இவ்வுலகத்தார் யாவரும் என் வரைக்கும் பித்தர்கள்தான். அவர்கள் கண்ணோட்டத்தில் நான் பித்தன். இது பற்றி சும்மா பேசுவதில் ஒரு பயனும் இல்லை. கிருஷ்ணா ரங்கநாதா என்று சொல்வதில் உள்ள சுகம் காண்கின்றேன். எம்பெருமானுக்கும் நான் ஒரு பித்தன்தான். பேயரே எனக்கு யாவரும் யானும் ஓர் பேயனே, எவர்க்கு இது பேசியன். ஆயனே அரங்கா என்றழைக்கின்றேன், பேயனாய் ஒழிந்தேன் எம்பிரானுக்கே என்கிறார். அழகிய திருக்கையிலே சுதர்சன சக்கரத்தை ஏந்தி உள்ள ஸ்ரீரங்கநாதனுடைய திருவடிகளிலே இடையராது சிந்திக்கும் மனம் உடையவராய், பக்தி பித்து கொண்டவராய், சேரநாட்டின் மன்னராய் விளங்கும் குலசேகர ஆழ்வார் அருளி செய்த இப்பாமாலையினை இவ்வுலகிலே ஓதவல்லவருக்கு எந்தவிதமான இடையூறும் ஏற்படாது என்று சொல்லி முடிக்கிறார். அங்கை ஆழி அரங்கநடி இணை தங்கு சிந்தை தனிப்பெரும் பித்தனாய் கொங்கர்கோன் குலசேகரன் சொன்ன சொல் இங்கு வல்லவர்க்கு ஏதம் ஒன்றில்லையே என்று பாடி முடிக்கிறார்.
குலசேகர ஆழ்வார் தன்னுடைய 8ஆம் திருமொழியில் ராமருக்கு தாலாட்டு பாடுகிறார். அந்த பாடல்களில் சிலவற்றை, அந்த பாசுரங்களில் சிலவற்றை நாம் அர்த்தத்தோடு அனுபவிப்போம். மன்னு புகழ் கௌசலைதன் என்று ஆரம்பிக்கும் பாடல்கள். நிலைத்த புகழை உடைய கௌசல்யா தேவியின் அழகிய வயிற்றில் பிள்ளையாக அவதரித்தவனே, தெற்கு திசையில் உள்ள இலங்கை அரசனான ராவணனின் 10 தலைகளும் சிதறி விழும்படி பாணம் தொடுத்தவனே, செவ்விய தங்கத்திலே செய்யப்பட்ட அழிவற்ற அழகான பெரிய மதிலால் 4 புறமும் சூழப்பட்ட திருக்கண்ணபுரத்திலே வீற்றிருக்கும் என் கண்ணின் கருமணி போன்ற ராகவனே, எனது இனிய அமுதமே, உன்னை தாலாட்டுகின்றேன். மன்னு புகழ் கௌசலைதன் மணிவயிறு வாய்த்தவனே, தென்னிலங்கை கோன் முடிகள் சிந்துவித்தாய் செம்பொன் சேர் கன்னினன்மா மதில் புடைசூழ் கணபுரத்தென் கருமணியே, என்னுடைய இன்னமுதே ராகவனே தாலேலோ என்று பாடுகிறார். வாசனை வீசும் கருங்கூந்தலையுடைய கௌசல்யின் குலத்தை விளங்க வந்தவனே, பெரும் புகழை நிரந்தரமாக பெற்றிருக்கும் ஜனகனின் மருமகனே, தசரதனின் செல்வமே, கங்கை நீரிலும் புனிதமான தீர்த்தங்களை உடைய திருக்கண்ணபுரத்திலே அருள் செய்யும் என் கண்ணின் கருமணி போன்றவனே, எங்கள் ராஜவம்சத்துக்கெல்லாம் இனி அமுதமே, உன்னை தாலாட்டுகின்றேன். கொங்குமலி கருங்குழலாள் கோசலைதன் குலமதலாய் தங்கு பெரும் புகழ் ஜனகன் திருமருகா தாசரதி, கங்கையிலும் தீர்த்தமலி கணபுரத்தின் கருமணியே, எங்கள் உலத்து இன்னமுதே ராகவனே தாலேலோ. செல்வம் நிரம்பிய அயோத்தியை ஆளும் உரிமையை பரதனுக்கு கொடுத்துவிட்டு அபரிமிதமான அன்பை உடைய தம்பி லக்ஷ்மணனோடு அடர்ந்த காட்டுக்கு சென்றவனே, வீரலட்சுமிக்கு இருப்பிடமான மலை போன்ற மார்பை உடையவனே, திருக்கண்ணபுரத்து மன்னனே, மாலையோடு கூடிய சிறந்த திருமுடியை உடைய என் தாசரதி, உன்னை தாலாட்டுகின்றேன். பாராளும் படசெல்வம் பரத நம்பிக்கை அருளி ஆரா அன்பிளையவனோடு அருங்கானம் அடைந்தவனே, சீராளும் மறைமார்பா திருக்கண்ணபுரதரசே, திருக்கண்ணபுரத்தரசே, தாராளும் நீண்முடியன் தாசரதி தாலேலோ. அயோத்தி மக்களெல்லாம் உறவினர் போல் உன் ரதத்தை பின்தொடர பழமையான தண்டகாரண்யத்தை அடைந்தாய். ஏதுமற்ற உன் அடியார்களுக்கு அருமையான ஔஷதமானாய். அயோத்தியின் வேந்தனே, வேதம் கற்றவர்கள் குடியிருக்கும் திருக்கண்ணபுரத்தில் அருள் புரியும் என் கண்ணின் கருமணி போன்றவனே, சிற்றனை கைகேயினுடைய சொல்லை ஏற்றுக்கொண்ட ஸ்ரீராமனே, உன்னை தாலாட்டுகின்றேன். சுற்றமெல்லாம் பின்தொடர தொல்கானம் அடைந்தவனே, அற்றவர்கட்கு அருமருந்தே அயோத்தி நகருக்கு அதிபதியே, கற்றவர்கள்தாம் வாழும் கணபுரத்தின் கருமணியே, சிற்றமிதன் சொற்கொண்ட ஸ்ரீராமா தாலேலோ என்று குலசேகர ஆழ்வார் ஸ்ரீராமருக்கு தாலாட்டு பாடுகிறார். குலசேகர ஆழ்வார் ஸ்ரீராமனுக்கு தாலாட்டு பாடுகிறார். ஊழிக்காலத்தில் உலகத்தை உண்டு வயிற்றில் அடக்கி ஆலிலை மேல் பாலகனாயிருந்தவனே, வாலியை வதம் செய்து கிஷ்கிந்தைக்கு சுக்ரீவனை வேந்தனாக்கியவனே, காற்றானது அலையடித்து ரத்னங்களை கரையிலே சேர்க்கும் திருக்கண்ணபுரத்தில் எழுந்தருளியுள்ள என் கரிய மாணிக்கம் போன்றவனே, திருவாலி திருநகருக்கு தலைவனே, அயோத்தியின் மன்னனே, உன்னை தாலாட்டுகின்றேன். ஆலிநிலை பாலகனாய் அன்றுலகம் உண்டவனே, வாலியை கொன்று அரசிளைய வானரத்து கழித்தவனே, காலின் மணி கரை அலைக்கும் கணபுரத்தின் கருமணியே, ஆலிநகருக்கு அதிபதியே, அயோத்திமனே தாலேலோ. மலைகளை கொண்டு பாலம் கட்டி அரண்களை உடைய இலங்கையை நிர்மூலமாக்கியவனே, திருப்பார்கடலை கடைந்து தேவர்களுக்கு அமுதம் கிடைக்க செய்தவனே, 64 கலைகளிலும் வல்லவர்கள் வாழும் திருக்கண்ணபுரத்தில் எழுந்தருளி இருக்கும் என் கரிய வைரமே, கோதண்டத்தை வளைத்து பாணம் எய்வதில் வல்லமை கொண்ட வீரனே, ஸ்ரீராமா, உன்னை தாலாட்டுகின்றேன்.
மலையதனாய் அணைகட்டி மதிலிழங்கை அழித்தவனே, அலைகடலை கடைந்து அமரர்க்கு அமுதருளிச் செய்தவனே, கலை வலவர் தாம் வாழும் கணபுரத்தன் கருமணியே, சிலைவலவா சேவகனே ஸ்ரீராமா தாலேலு. கிரீடத்துக்குள் கட்டுக்கடங்காது அவிழும் வாசனையுள்ள முடிவுடையவரான தசரதின் குலவிளக்கே, வளைந்த கோதண்டத்தாலே மதில்களை உடைய இலங்கையை பாழ்வழ்த்தியவனே, செங்கல் நீர் பூக்கள் மலர்ந்து களை போல் எங்கும் மண்டி கிடக்கும் திருக்கண்ணபுரத்தில் அருள் புரியும் என் கண்ணின் கருமணி போன்றவனே, பரதன், சுக்ரீவன், விபீஷணன் என்று இளையவர்களிடத்தில் கருணை புரிந்த ராகவா, உன்னை தாளாட்டுகின்றேன். தளையவிழும் நறுக்குஞ்சி தயரதனன் குலமதலாய் வளைய ஒரு சிலையதனால் மதிலிலங்கை அழித்தவனே, களை கழுநீர் மருங்கலரும் கணபுரத்தின் கருமணியே, இளையவர்கட்கு அருளுடையாய் ராகவனே தாலேலு. தேவர்களையும் அசுரர்களையும் திசைகளையும் தோற்றுவித்தவனே, எல்லாரும் வந்து உன் திருப்பாதங்களில் வணங்கும்படி திருவரங்கத்தில் சயனம் செய்பவனே, காவிரி என்னும் சிறந்த நதி பெருகியோடும் திருக்கண்ணபுரத்தில் அருள் புரியும் என் கரிய மாணிக்கமே, அம்புகள் தொடுக்கப்பட்டு பகைவர்களுக்கு பயத்தை விளைவிக்கின்ற கோதண்டத்தை ஆளவல்ல ராகவா, உன்னை தாளாட்டுகின்றேன். தேவரையும் அசுரரையும் திசைகளையும் படைத்தவனே, யாவரும் வந்து அடிவணங்க அரங்கநகர் துயின்றவனே, காவிரி நல் நதிபாயும் கணபுரத்தின் கருமணியே, ஏவரிவென் சிலைவலவா ராகவனே தாலேலு. கொலைத்தொழில் புரியும் வேலினை கையில் கொண்ட வெண்கொற்ற கொடைக்கீழ் அரசாண்ட குலசேகரர், அழிவில்லாத சிறந்த பெரிய மதில்கள் நாற்புறமும் சுழப்பெற்ற திருக்கண்ணபுரத்தில் எழுந்தருளியிருக்கும் காகுத்தனை தாயாக இருந்து பாமாலைகளினால் தாளாட்டியிருக்கிறார். இந்த தமிழ் பாசுரங்களை பக்தியோடு பாடுபவர்கள் பரந்தாமனுக்கு பாங்கான பக்தர்களாவார்கள். கன்னிநன்மா மதில் புடைசூழ் கணபுரத்தின் காகுத்தன் தன்னடிமேல் தாலேலோ என்றுரைத்த தமிழ் மாலை கொல்நவிலும் வேல்வலவன் கொடை குலசேகரன் சொன்ன பன்னிய நூல் பத்தும் வல்லார் பாங்காய பக்தர்களே என்று பாடி நிறைவு செய்கிறார். குலசேகர ஆழ்வார் ராமன் வனவாசத்துக்கு கிளம்பி சென்ற பிறகு தசரதன் எப்படி இருந்தான் என்பதை தன்னுடைய மனக்கண் கொண்டு பார்க்கிறார். தசரதன் புலம்பல்களை ஒரு பாசுரங்கள் வடிவமாக அவர் எழுதியிருக்கிறார். குலசேகர ஆழ்வாருடைய 9ஆம் திருமொழியிலே தசரதன் புலம்பல் என்று வருகிறது. அந்த தசரதனுடைய மனப்போராட்டங்கள், கவலைகள், வருத்தங்கள், தன்னுடைய மகனை பிரிந்து விட்டோமே, கண்ணின் மணியான ராகவன் காட்டுக்கு போய்விட்டானே என்ற சோகம் தாழ முடியாத தசரதனுடைய துயரங்களை எல்லாம் அவர் வார்த்தைகளாக வடித்திருக்கிறார். அந்த பாசுரங்களை நாம் அர்த்தத்தோடு அனுபவிப்போம். என் ராமா, அழகிய அயோத்தியின் ஜனங்களெல்லாம் உன் திருவடிகளில் பணிந்து கைகூப்பி நின்று போற்ற மன்னனாக முடிசூட ஆயத்தமாக நின்றவனை, சிம்மாசனத்தில் அமரத் தயாராக இருந்த உன்னை வெகு தூரத்தில் உள்ள காட்டுக்கு வனவாசம் செய்யப்போ என்றாள் பெற்ற தாய் போல் உன்னை வளர்த்த கைகேயி. அவளுடைய பேச்சுக்கு கட்டுப்பட்ட நான் உன்னை அரசாள செய்த விதம் வெகு அழகு. தந்தை சொல் மீறாத உனக்கு நான் தந்த பரிசு வனவாசம்தான். வன் தாழி நினை வணங்கி வளநகரம் தொழுதேத்த மன்னனாவான் நின்றாயை, அரியணை மேலிருந்தாயை, நெடுங்கானம் படரப்போகு என்றாள் எம் ராமாவோ. உன்னை பயந்த கைகேசி தன் சொற்கேட்டு நன்றாக நானிலத்தை ஆழ்வித்தேன் நன்மகனே உன்னை நானே. எங்களின் ராமா, பொல்லாத வாயை உடைய என்னுடைய கொடிய வார்த்தைகளை கேட்டு அயோத்தியின் அரசனாவதை துறந்து விரைந்து வெற்றியை தரும் மை போன்ற மலை வடிவம் கொண்ட யானை, தேர், குதிரையையும் புறக்கணித்து கால் நோக நடந்து காட்டையடைந்து நெய் தடவிய நுனியுடைய வேல் போன்ற நீண்ட விழிகளுடைய சீதையும் தம்பி லக்ஷ்மணனும் பின்தொடர, என் ஐயா எப்படித்தான் போனாயோ, இதற்கு என்னால் ஒன்றும் செய்ய முடியாமல் போய்விட்டதே. வெவ்வாயேன் வெவ்வுரை கேட்டு
இருநிலத்தை வேண்டாதே விரைந்து வென்றி மைவாய களிரொழிந்து தேரொழிந்து மாவொழிந்து வனமே மேவி நெய்வாய வேல் நெடுங்கண் நீரிழையும் இளங்கோவும் பின்பு போக எவ்வாறு நடந்தனை எம் ராமாவோ எம்பெருமான் என் செய்கேனே. கொலை தொழிலை கடைப்பிடிக்கும் வேல் போன்ற செவ்வரி படர்ந்த நீண்ட விழிகளை உடைய கௌசல்யாதேவியின் குலத்தவர்கள் பெருமைப்பட்டு கொள்ளும்படி பிறந்த காகுத்தா, வளைந்த வில்லான கோதண்டத்தை ஏந்திய மலைகள் போன்ற தோள்களை உடையவனே ராமா, உன் நடத்தையாலும் குணத்தாலும் அழகாலும் மனத்தை உருக்கும் விதத்தை கற்றவனே, கருநிற ஐயனே, மெய்மையான பட்டுமெத்தையில் உறங்கி பழகிப்போன நீ இன்று கொடிய வனத்தில் மரநிழலில் பாறையை படுக்கையாக கொண்டு தூங்கப் பழகின்றாயோ, இது என்ன வல்வினையோ. கொல்லணிவேல் வரிநெடுங்கண் கௌசலிதன் குலமதலாய் குனிவில் ஏந்தும் மல்ல நனைந்த வரைத்தோளா, வல்வினையேன் மனமுறுக்கும் வகையே கற்றாய், மெல்லடை மேல் முன்துயின்றாய் என்று இனிப்போய் வியன்கான மரத்தின் நிழல் கல்லணை மேல் கண்டு இலக்கற்றனையோ, காகுத்தா கரிய கோவே. உன் அற்புத குணங்களால் என் மனதை உருக வைத்த செல்வா, ராமா, இங்கே வா, சரி போ, இல்லை இங்கே வா, போகும்போது மறுபடியும் ஒரு தடவை வந்து என்னை பார்த்து விட்டு போ. பூக்கடை சூடும் கூந்தலையும் மூங்கிலை ஒத்த அழகிய தோள்களையும் உடைய வைதேகியை திருமணம் புரிய சிவதனுசை முறித்தவனே ராமா, இப்போது நீ யானைகள் வாழும் அடர்ந்த காட்டுக்கு போக பெரும் பாவியான என் நெஞ்சம் இரண்டாய் பிளக்காமல் இருப்பது எப்படி? வா, போகு, வா, இன்னும் வந்தொரு கால் கண்டுபோ. மலராள் கூந்தல் வேய் போலும் எழில் தோழி தன் பொருட்டா விடையோன் தன் வில்லை சிற்றாய், மா போகு நெடுங்கானம் வல்வினையேன் மனமுறுக்கும் மகனே, இன்று நீ போக என் நெஞ்சம் இருபிளவாய் போகாதே நிற்குமாறே. எதிரிகள் கையில் உள்ள வேலின் முனை போன்ற கற்கள் உனது மெல்லிய பாதங்களை கிழித்து ரத்தம் பெருக, வெயிலால் வியர்வை பெருக, திருவடி கொப்பளிக்க, சமயத்துக்கு உணவு கிடைக்காமல் கொடிய பசி நோய் போல் வருத்த இந்த பாவிக்கு மகனா பிறந்தவனே, எவரும் விரும்பாத காட்டுக்கு என் வாக்கை காப்பாற்ற இப்படி இன்று விரும்பி போகின்றவனே, கேகய மன்னன் மகளும் பெரிய பாவியுமாகிய கைகேயி சொற்கேட்ட கடும் விதிக்காளான நான் கையாலாகாதவனாக புலம்புவதை தவிர வேறொன்றும் செய்ய முடியவில்லையே ராமா. பொருந்தார் கை வேல் நுதி போல் பரல் பாய, மெல்லடிகள் குருதி சோர, விரும்பாத கான் விரும்பி வெயில் உரைப்ப, வெம்பசி நோய் கூற, இன்று பெரும் பாவியேன் மகனே போகின்றாய், கேக்கையர்கோன் மகளாய் பெற்ற அரும்பாவி சொற்கேட்ட அருவினையேன் என் செய்கேன் அந்தோ யானே என்று தயரதன் அப்படி புலம்புவதாக குலசேகராழ்வார் எழுதியிருக்கிறார். நாளைக்கு தசரதன் ராமனை பிரிந்து புலம்புகின்றான். தந்தையே என்று மகிழ்ச்சியோடு என்னை அழைக்கும் ஆர்வ மொழியை கேட்காமல், அணிகலன்கள் நிறைந்த என் புதல்வனின் மார்பு என் மார்பிலே அழுத்தும்படி தழுவி ஆனந்தத்தில் மூழ்காமல், அவன் உச்சி முகர முடியாமல், யானையின் நடை போன்ற கம்பீரமும் மென்மையும் கலந்த நடையழகும் தாமரை போன்ற முக லாவண்யமும் காண முடியாமல், என் குமாரனை காட்டுக்கு போகச் சொல்லி இழப்பை தேடிக்கொண்ட இழிவான காரியத்தை செய்த நான் எப்படி உயிர் வாழ்கிறேன்? அம்மா என்று உகந்தழைக்கும் ஆர்வச் சொல் கேளாதே, அணிசேர் மார்வம் என் மார்வத்திடை அழுந்த தழுவாதே, முழுசாதே மோவாதுச்சி கைமாவின் நடை என்ன பெண்ணடையும் கமலம் போல் முகமும் காணாது, எம்மானை என் மகனை இழந்திட்ட இழித்தகையேன் இருக்கின்றேனே என்று பாடுகிறார். தூய வேதங்களை ஓதும் அந்தணர்களே, சுமந்திரனே, வசிட்ட முனிவரே, பூமணம் வீசும் கூந்தலை விகாரமான ஜடைமுடியாக்கி அழகிய பட்டாடைகள் அணிய வேண்டிய இடுப்பில் விஸ்வாமித்திரம் என்னும் ஒரு வகை புல்லை கயிறாக முறுக்கி சார்த்தி ஆபரணங்கள் அணியாததால் உடலழகு மாறி பகைவர் அஞ்சும்படியாயுள்ள தோள்களையுடைய என் மைந்தன், வயதாகிவிட்ட நான் போக வேண்டிய காட்டுக்கு அவன் போகின்றானே, இது தகுமா? பூமருவி நறுங்குஞ்சி புன்சடையா புனைந்து பூந்துகில் சேரல்குல் காமரழில் விழலுடுத்து கல்லணியாது அங்கங்கள் அழகு மாறி ஏமரு தோள் என் புதல்வன் யானின்று
செலத்தக்க வனந்தான் சேர்தல் தூமரையீர் இது தகவோ சுமந்திரனே வசிட்டனே சொல்லீர் நீரே. கைகேயி கல்வியாகிய செல்வத்தை பெற்றவரிடமிருந்து அழகிய வேத சாஸ்திரங்களை கற்றிருக்கும் ராமனையும் அவன் தம்பியான லக்ஷ்மணனையும் நாகணவாய் பறவை போன்ற பேச்சினிமையையும் மின்னலையும் ஊமை சொல்ல முடியாத நுண்ணிய இடையையும் மென்மையான தன்மையும் உடைய என் மருமகள் மைத்திலியையும் காட்டுக்கு அனுப்பிவிட்டு உன்னிடம் அன்புள்ள உன் மகன் பரதன் மீது பழியையும் ஏற்படுத்தி என்னையும் நீண்ட தொலைவில் உள்ள விண்ணுலகத்துக்கு போக வைப்பதால் உனக்கு என்ன லாபம்? இத்தனையும் செய்துவிட்டு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் இந்த பரந்த உலகத்தில் நீ சுகமாக இருக்கின்றாயே. பொன் பெற்றார் எழில் வேத புதல்வனையும் தம்பியையும் பூவை போலும் மின் பற்றா நுண் மருங்குல் மெல்லியல் என் மருகியையும் வனத்தில் நோக்கி நின் பற்றா நின்மகன் மேல் பழிவிளைத்திட்டு என்னையும் நீழ்வானில் போக்க என் பெற்றாய் கைகேசி இரு நிலத்தில் இனிதாக இருக்கின்றாயே. முன்னர் ஒரு நாள் கோடரி தாங்கும் பரசுராமனிடமிருந்து அவனது வில்லை வாங்கி இலக்கு எது என்று கேட்க அவன் என் தவப்பயன் என்றான். அதனால் அவனது தவப்பயன்கள் அழிந்துவிட்டன. உன் அருமையை கருதாமல் உன்னை தவமிருந்து பெற்ற கோசலையின் வருத்தத்தையும் பொருட்படுத்தாமல் எனக்கும் மதிப்பளித்து தந்தை சொல்லை தட்டாமல் கடைப்பிடிப்பதையே லட்சியமாக கொண்டு காடு புகுந்த ராமா, பெரிய தோள்களை உடையவனே, இனி பிறக்கப் போகும் பிறவிகளிலும் நீயே எனக்கு மகனாக பிறக்கும் பாக்கியத்தை பெற வேண்டும் ராமா. முன்னொரு நாள் மழுவாளி சிலை வாங்கி அவன் தவத்தை முற்றும் செற்றாய். உன்னையும் உன் அருமையையும் உன்மோயின் வருத்தமும் ஒன்றாக கொள்ளாது என்னையும் என் மெய்யுரையும் மெய்யாக கொண்டு வனம்புக்க எந்தாய். நின்னையே மகனாகப் பெறப்பெறுவேன் ஏழு பிறப்பும் நெடுந்தோள் வேந்தே. மனுக்குலத்தில் பிறந்த வேந்தர்களின் சிறந்தவனே, தேன் நிறைந்த மலர்களை சூடிய கூந்தலையுடைய கோசலையும் சுமித்திரையும் வேதனைப்படும்படி உடம்பும் உள்ளமும் கோணலான கூனியின் கொடிய போதனையை கேட்டு கைகேயிட்ட உத்தரவை மதித்து இன்று வனவாசத்தை மனமாற ஏற்றுக்கொண்டு நீ துறந்த வனமான வளமான நாடான அயோத்தியை நானும் துறந்து விண்ணுலகத்தை நோக்கி புறப்பட்டு விட்டேன் ராமா. தேனகு மாமலர் கூந்தல் கௌசலையும் சுமித்திரையும் சிந்தை நோவ கூனுருவின் கொடுந்தொழுத்தை கேட்ட கொடியவள் தன் சொற்கொண்டு இன்று கானகமே மிக விரும்பி நீ துறந்த வளநகரை துறந்து நானும் வானகமே மிக விரும்பி போகின்றேன். மனுகுலத்தார் தங்கள் கோவே. கல்யாண குணங்களையெல்லாம் நிறைந்த கருநிறம் கொண்ட திருமால் ராமனாய் அவதரித்து காட்டுக்கு சென்றதை தாங்க முடியாமல் வெற்றிமாலை சூடிய பெரிய பர்வதம் போன்ற தோள்களை உடைய தசரத சக்கரவர்த்தி புலம்பியதை மானசீகமாக கண்டு கூர்மையான வேலை பகைவரை நோக்கி வீசுவதில் வல்லவரும் உறையூரின் கொற்றவனுமான குலசேகராழ்வார் இயற்றிய சிறப்பு மிக்க இந்த தமிழ் பாசுரங்களை பக்தியோடு பாடக்கூடியவர்களுக்கு கொடிய வழிகளில் புத்தி செல்லாது. ஏறார்ந்த கருநெடுமால் ராமனாய் வனம் புக்க அதனுக்கு ஆற்றா தாரார்ந்த தடவரைத்தோள் தைரதன் தான் புலம்பிய அப்புலம்பல் தன்னை கூரார்ந்த வேல்வலவன் கோழியர்கோன் குடை குலசேகரன் சொற்செய்த சீரார்ந்த தமிழ் மாலை இவை வல்லார் தீநரிக்கண் செல்லார்தாமே என்று பலர் சுற்றி சொல்லி முடிக்கிறார். குலசேகர ஆழ்வார் தன் 10ஆம் திருமொழியில் தில்லைநகர் திருச்சித்திரக்கூட ராமானுபவம் என்று எழுதியிருக்கிறார். அந்த பாசுரங்களை நாம் சிறிது சிறிதாக அர்த்தத்தோடு இன்று முதல் அனுபவிப்போம். முதல் பாசுரம் அங்கநெடு மதில்புடை சூழ் என்று ஆரம்பிக்கிறது. இந்த பத்து அழகிய உயர்ந்த மதில்களால் நாற்புறம் சூழப்பட்ட அயோத்தி என்ற சிறந்த நகரத்தில் அனைத்துலகங்களையும் பிரகாசிக்க செய்யும் தீபமாக சூரிய குலத்துக்கு ஜோதியாக அவதரித்து வானுலகத்து தேவர் துயர் தீர்த்த வீரனை சிவந்த விழிகளை உடைய பெரும் கார்மேகம் போர் வடிவுடைய ராமனை தில்லை நகரில் உள்ள திருச்சித்திரக்கூடத்தில் அருள் புரியும் எங்கள் ஒப்பற்ற முதல்வனை எம்பெருமானை கண்குளிரக் கண்டு வணங்கும் நாள் என்று வரும் என்று கேட்கிறார். அங்கநெடு மதில்புடை சூழ் அயோத்தி என்னும் அணிநகரத்து உலகனைத்தும் விளங்கும் ஜோதி வெங்கதிரோன் குலத்துக்கோர் விளக்காய் தோன்றி
விண்முழுதும் உயர்கொண்ட வீரந்தன்னை செங்கனிடும் கருமுகிலை ராமந்தன்னை தில்லைநகர் திருச்சித்திரகூடந்தன்னுள் எங்கள் தனிமுதல்வனை எம்பெருமான் தன்னை என்று கொலோ கண்குளிரக் காணும் நாளே என்று பாடுகிறார். அடுத்த பாசுரம், தன்னை எதிர்த்த தாடகையின் மார்பை பிளந்து உதிரம் பெருகும்படி வலிமையான அஸ்திரம் ஒன்றை செலுத்தி வேத மந்திரங்களில் விற்பன்னரான விஸ்வாமித்திரரின் யாகத்தை காவல் செய்து சுபாகு மாரீச்சன் போன்ற அரக்கர்களின் உயிரை பறித்த வலிமை உடையவன் யாரெனில், சிவந்த தளிர்களின் நடுவே மலர்ந்த பூக்களை உடைய பார்ப்பவர் ஆனந்தம் கொள்ளும்படி அழகு பொருந்திய செழுமையான குளிர்ந்த சோலைகளை கொண்ட தில்லைநகர் திருச்சித்திரகூடத்தினுள் 3000 அந்தணர்களும் திரண்டு வந்து துதிக்க அழகிய நவரத்னங்கள் இழைத்த சிம்மாசனத்தில் வீற்றிருக்கும் சர்வேஸ்வரனே என்று தெரிந்து கொள்ளுங்கள் என்கிறார். வந்தெதிர்த்த தாடகை தன் உரத்தை கீறி வரு குருதி பொழிதர வன்கணை ஒன்றேவி மந்திரம் கொள் வரைமுனிவன் வேள்வி காத்து வல்லரக்கர் உயிருண்ட மைந்தன் காண்மின் செந்தளிர்வாய் மலர் நகைசேர் செழுந்தன் சோலை தில்லைநகர் திருச்சித்திரகூடந்தன்னுள் அந்தணர்கள் ஒரு 3000 ஏத்த அணிமணி ஆசனத்திருந்த அம்மான் தானே என்கிறார். அடுத்த பாசுரம் பார்ப்போம். சிவந்த ரேகைகள் படர்ந்த அழகிய கருமையான நீண்ட விழிகளை உடைய சீதையை மணக்க சினமுடைய ரிஷபவாகனனான சிவபெருமானுடைய வில்லை முறித்து திருமணம் முடித்து அயோத்திக்கு திரும்புகையில் கோடரியை ஆயுதமாக கொண்ட பரசுராமனுடைய விஷ்ணு தனுசை வாங்கி வளைத்து வெற்றி கண்டு வேற்படையை உடைய அரச மரபினரின் பகையை தீர்த்த மகாவீரனும் பகைவர்கள் அஞ்சும்படியான உயர்ந்த மதிலையும் ஓங்கிய அட்டாளைகளையும் உடைய தில்லைநகர் திருச்சித்திரகூடத்தில் எழுந்தருளி உள்ளவனும் அடக்கி ஆள்வதற்கு அரியதும் பகைவர்களுக்கு பயங்கரமானதுமான கோதண்டத்தை தரித்திருக்கும் நீண்ட கைகளுடைய ஸ்ரீ ராமபிரானை வணங்குகின்ற அடியார்களுடைய திருவடிகளையே வணங்கினேன் என்கிறார். செவ்வரினர் கருநெடுங்கண் சீதைக்காகி சினவிடையோன் சிலையிருத்து மழுவாளேந்தி வெவ்வரினர் சிலை வாங்கி வென்றி கொண்டு வேல்வேந்தர் பகை தடிந்த வீரன் தன்னை தெவ்வரசு நெடும் புரிசை உயர்ந்த பாங்கர் தில்லைநகர் திருச்சித்திரகூடந்தன்னுள் எவ்வரி வெஞ்சிலை தடக்கை ராமன் தன்னை இறைஞ்சுவார் இணையடியே இறைஞ்சினேனே என்று பாடுகிறார். குலசேகர ஆழ்வார் தன்னுடைய 10ஆம் திருமொழியிலே ராமாவதாரத்தை அனுபவித்து பாடுகிறார். இன்றைக்கும் சில பாசுரங்களை நாம் அர்த்தத்தோடு அனுபவிப்போம். கொத்து கொத்தாக மலர்ந்த பூக்களை சூடிய சுருண்ட கூந்தலை உடைய கைகேயினுடைய பேச்சுப்படி பரம்பரையாக வரும் அரசாட்சியை துறந்து சிறந்த பக்தனான குகன் ஓடம் செலுத்தி உதவ கங்கையை கடந்து காட்டுக்கு போய் அங்கு வந்த பரதனுக்கு தனது பாதுகையும் அரசாட்சியும் கொடுத்து சித்திரகூடத்தில் வனவாசத்தை கழித்த ராமபிரான் இப்பொழுது தில்லைநகர் திருச்சித்திரகூடத்தில் எழுந்தருளியுள்ளார். அவரை கண்குளிர வணங்கி சேவை செய்வோருக்கு தேவர்களும் கூட ஒப்பாக மாட்டார்கள் என்று பாடுகிறார். தொத்தலர் பூஞ்சுரிகுழல் கைகேசி சொல்லால் தொன்னகரம் துறந்து துறை கங்கை தன்னை பக்தியுடை குகன் கடத்த வனம் போய் புக்கு பரதனுக்கு பாதுகமும் அரசும் ஈந்து சித்திரகூடத் திருந்தான் தன்னை இன்று தில்லைநகர் திருச்சித்திரகூடந்தன்னுள் எத்தனையும் கண்குளிரக் காணப்பெற்ற இருநிலத்தார்க்கு இமையவர் நேரோவார் தாமே என்கிறார். அடுத்த பாசுரம், எதிரிகளின் பலத்தை தோற்கடிக்கும் மலை போன்ற பெரிய தோள்களை உடைய விராதன் என்ற ராட்சதனை அழித்து சிறந்த தமிழ் முனிவரான அகத்தியர் கொடுத்த கட்டமைந்த வில்லை பெற்றுக்கொண்டு மானை போன்ற பார்வையை கொண்டு காமவல்லியாய் உருவம் மாறி வந்த சூர்பனகை என்னும் அரக்கியின் நாசியை சேதித்து கரந்தூஷணன் முதலானவர்களின் உயிரை நீக்கி
கோதண்டத்தை வளைத்து மாயமானாக வந்த மாரீச்சன் மேல் அம்பெய்து அவன் உயிரை கவர்ந்த ராகவனை தில்லைநகர் திருச்சித்திரக்கூடத்தில் தரிசித்து தலை வணங்கி கைகூப்பி துதிக்கவல்ல பக்தர்கள் நடமாடுவதால் இந்த பூமி பேறு பெற்றதாகிறது என்கிறார். வலிவணக்கு வரை நெடுந்தோள் விராதை கொன்று வன் தமிழ் மாமுனி கொடுத்த வரிவில் வாங்கி கலைவணக்கு நோக்கரக்கி மூக்கை நீக்கி கரனோடு தூஷணன் தன் உயிரை வாங்கி சிலை வணக்கி மான் மறிய எய்தான் தன்னை தில்லைநகர் திருச்சித்திரக்கூடன் தன்னுள் தலை வணக்கி கை ஊப்பி ஏத்தவல்லார் திரிதலால் தவமுடைத்து தரணிதானே என்கிறார். அடுத்த பாசுரம். தனக்கு செல்வமாக இருந்த வைதேகியை பிரிந்து அதனால் துக்கப்பட்டு ஜடாயுவுக்கு மோட்சம் கொடுத்து காட்டில் வாழ்ந்த வானர அரசன் சுக்ரீவனோடு நட்பு கொண்டு அவனுக்காக வாலியை கொன்று இலங்கை நகரின் அரசன் ராவணனின் செருக்கை அடக்க மாருதியை கொண்டு இலங்கையை எரிவித்த ஸ்ரீராமபிரானை தில்லைநகர் திருச்சித்திரக்கூடத்தில் இனிமையாக வீற்றிருக்கும் எம்பெருமானை துதிக்கின்ற அடியார்களுடைய பாதகமலங்களை நான் போற்றுகின்றேன் என்கிறார். மனமருவு வைதேகி பிரியலுற்று தளர்வெய்தி ஜடாயுவை வைகுந்த தேத்தி வனமருவு கவியரசன் காதல் கொண்டு வாலியை கொன்று இலங்கை நகர் அரக்கர் கோமான் சினமடங்க மாருதியால் சுடுவித்தானை தில்லைநகர் திருச்சித்திரக்கூடன் தன்னுள் இனிதமர்ந்த அம்மானை ராமன் தன்னை ஏத்துவார் இணையடியே ஏத்தினேனே என்று பாடுகிறார். இன்னும் ஒரு பாசுரம் பார்க்கலாம். ஆர்ப்பரிக்கும் சமுத்திரத்தை வெற்றி தரும் பாணத்தால் கலங்கச் செய்து பின்னர் அதிலே அணைகட்டி அதன் மூலம் கடலை கடந்து அக்கறை சேர்ந்து எரிக்கின்ற நீண்ட வேற்படையை கொண்ட அரக்கர்களோடு லங்காதிபதியான ராவணனின் உயிரையும் கவர்ந்து ராவணன் தம்பியாகிய விபீஷணனை ஆட்சி பீடத்தில் அமர்த்தி திருமகளின் அவதாரமான சீதையுடன் இனிமையாக சிம்மாசனத்திலிருந்து செல்வமெல்லாம் பெற்ற ஸ்ரீராமன் தில்லைநகர் திருச்சித்திரக்கூடத்தில் எழுந்தருளி இருக்கிறான். அவனது திருவடிகளை தலைமேல் தாங்கும் ராஜபோகமல்லாது வேறு எதையும் ராஜபோகமாக எண்ணமாட்டேன் என்கிறார். குறை கடலை அடலம்பால் மருகையெய்து குலை கட்டி மறுகரையை அதனால் எரிநெடுவேல் அரக்கரோடும் இலங்கை வேந்தன் இன்னுயிர் கொண்டவன் தம்பிக்கு அரசு ஈந்து திருமகளோடு இனிதமர்ந்த செல்வந்தன்னை தில்லைநகர் திருச்சித்திரக்கூடன் தன்னுள் அரசமர்ந்தான் அடிசூடும் ஆசையல்லால் அரசாக எண்ணேன் மற்றரசுதானே என்று ராமபிரானை புகழ்ந்து குலசேகர ஆழ்வார் பாடுகிறார். குலசேகர ஆழ்வாரின் ராமாவதாரத்தை பற்றிய பாசுரங்களை மீண்டும் தொடர்ந்து அனுபவிப்போம். உயர்ந்த பொன்னையும் அழகிய ரத்தினங்களையும் கொண்டு அமைக்கப்பட்ட மாட மாளிகைகளை உடைய அயோத்திக்கு திரும்பி வந்து அரசாட்சியை ஏற்று தன்னால் மடிந்த ராவணனுடைய பழைய வரலாற்றினை அகத்தியர் வாய்மூலம் கேட்டறிந்து மிதிலை இளவரசியான மைதிலி உலகம் முழுவதும் உய்யும்படி பெற்ற குசலவர்களின் சிவந்த பவளத்துண்டு போன்ற வாயினால் தன் சரிதையான இராமாயணத்தை கேட்டருளிய ராமபிரான் தில்லைநகர் திருச்சித்திரக்கூடத்தில் வீற்றிருக்கின்றார். எம்பெருமானை கண்குளிர சேவித்து இராமாயணத்தை காதார கேட்பதே அல்லாமல் இனிய அமிர்தத்தையும் ஒரு பொருட்டாக மதிக்க மாட்டோம் என்று பொருள்பட பாடுகிறார். அம்பன் நெடுமணிமாட அயோத்தியெய்தி அரசெய்தி அகத்தியன் வாய்த்தான் முன்கொன்றான் தன் பெருந்தொல் கதை கேட்டு மிதிலை செல்வி உலகுய்ய திருவயிறு வாய்த்த மக்கள் செம்பவளத் திரள் வாய்தன் சரிதை கேட்டான் தில்லைநகர் திருச்சித்திரக்கூடன் தன்னுள் எம்பெருமான் தன் சரிதை செவியால் கண்ணால் பருகுவோம் இன்னமுதம் மதியோமன்றே என்கிறார். அடுத்த பாசுரம். நிறைய தவம் செய்த சம்புகனை அவன் இருப்பிடம் தேடி சென்று சிரம் கொய்தவனும்
சிறந்த வேதியன் புதல்வன் உயிரை காப்பாற்றியவனும், அகஸ்திய முனிவர் கொடுத்த விலையுயர்ந்த ரத்தினஹாரத்தை அணிந்தவனும், லவணாசுரனை தம்பி சத்ருக்னால் முடித்தவனும், துர்வாசர் சாபத்தால் திறமையுடைய லக்ஷ்மணனை பிரிந்தவனும், தில்லைநகர் திருச்சித்திரக்கூடத்தில் எழுந்தருளி இருப்பவனுமாகிய தாசரதியை எப்போதும் மறக்காமல் துதிக்கின்றவர்கள் எந்தவிதமான துயரத்தையும் அனுபவிக்க மாட்டார்கள். செறிதவச் சம்புகன் தன்னை சென்று கொன்று செழுமறையோன் உயிர் மீட்டு தவத்தோன் ஈந்த நிறை மணிப்பூண் அணியும் கொண்டில லவணன் தன்னை தம்பியால் வானேற்றி முனிவன் வேண்ட திரள் விளங்கும் இலக்குவனை பெரிந்தான் தன்னை தில்லைநகர் திருச்சித்திரக்கூடன் தன்னுள் உறைவானை மறவாத உள்ளந்தன்னை உடையோம் மற்றொரு துயரம் அடையோமென்றே என்று பாடுகிறார் குலசேகராழ்வார். அடுத்த பாசுரம் 10வது பாசுரம். அவதார நோக்கம் முடிந்து வைகுண்டத்துக்கு எழுந்தருள்கிற அன்று தன்னோடு அனைத்து உயிர்களையும் புல் பூண்டு முதலான தாவரங்களையும் பரமபதத்துக்கு அனுப்பி வைத்து வலிமையுடைய பாம்புகளுக்கு பகையான கருடன் மீதேறி அசுரர்களை ஜெயித்த அழகிய நீண்ட நவரத்ன அணிகள் விளங்கும் 4 தோள்களுடனும் விண்ணிலுள்ளோர் எதிர்கொண்டு உபசரிக்க வைகுந்தத்தில் எழுந்தருளி இனிது வீற்றிருக்கும் எம்பெருமானே, தில்லைநகர் திருச்சித்திரக்கூடத்தில் எப்போதும் அருள் புரிபவன் என்று உணர்ந்து தினமும் போற்றி வணங்கும் பக்தர்களே எப்போதும் அவனது உண்மையான தொண்டர்கள் என்று பாடுகிறார். அன்று சராசரங்களை வைகுந்தத்தேத்தி அடலரவப் பகையேறிய அசுரத்தம்மை வென்று இலங்கு மணி நெடுந்தோள் 4ம் தோன்ற விண்முழுதும் எதிர்வரத் தன் தாமம் மேவி சென்றினது வீற்றிருந்த அம்மான் தன்னை தில்லைநகர் திருச்சித்திரக்கூடன் தன்னுள் என்றும் நின்றான் அவனிவனின் என்றேத்தினாலும் இறைஞ்சுமினோ எப்பொழுதும் தொண்டீர் நீரே. அடுத்தது எப்பொழுதுமே 11வது பாடல். அது நூற்பயனை சொல்வது போல அமைந்திருக்கும். அதனுடைய அர்த்தத்தை பார்க்கலாம். தில்லைநகர் திருச்சித்திரக்கூடத்தில் ஆற்றல் மிகுந்த அனுமனுடன் உரையும் எம்பெருமானை குறித்து எல்லையற்ற கீர்த்தியை உடைய தசரத சக்கரவர்த்தியின் புதல்வனாக பிறந்தது முதல் வைகுந்தத்துக்கு திரும்பியது வரையிலான வரலாற்றினை எதிரிகளை அழிக்கும் ஆயுதங்களை கொண்டவரும் பிரகாசமானவர்களை தரித்தவரும் உறையூரின் அரசரும் வெண்கொற்ற குடையும் உடையவருமான குலசேகராழ்வார் தமிழ் இலக்கணம் பொருந்திய இந்த தமிழ் பாசுரங்களை அருளி செய்துள்ளார். இவற்றை பக்தியோடு கற்று பாடவல்லவர்கள் ஸ்ரீமன் நாராயணனுடைய திருவடித்தாமரைகளை அடைவார்கள் என்று அர்த்தம்பட இருக்கிறது இந்த பாசுரம். தில்லைநகர் திருச்சித்திரக்கூடன் தன்னுள் திரள் விளங்கு மாருதியோடு அமர்ந்தான் தன்னை எல்லையில் சீர் தயரதன் தன் மகனாய் தோன்றிற்று அது முதலாம் தன்னுலகம் புக்க தீரா கொல்லியலும் படைத்தானை கொற்ற ஒள்வாள் கோழியர்கோன் குடை குலசேகரன் சொற்செய்த நல்லியலின் தமிழ் மாலை வத்தும் வல்லார் நலந்திகள் நாரணனடி கீழ் அண்ணுவாரே என்று எழுதி தன்னுடைய பாசுரங்களை பூர்த்தி செய்கிறார். இத்துடன் இன்று வரை நாம் தொடர்ச்சியாக கேட்டு வந்தோம் குலசேகர ஆழ்வாரின் பாசுரங்களை, ராமாவதாரத்தை அவர் எப்படியெல்லாம் அனுபவித்தார் என்று. இன்றைக்கு குலசேகர ஆழ்வாரின் பாசுரங்கள் பூர்த்தியாகின்றன. குலசேகர ஆழ்வார் திருவடிகளே சரணம்.